செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் வெவ்வேறு சமயங்களில் தவறான சில முடிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான முடிவாக நான் பார்ப்பது, அனைவரும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதிமுகவினுடைய அடிப்படை விதிகளையே தகர்த்தெறிந்து விட்டு, புல்டோசர் போட்டு விதிகளை நொறுக்குவது போல நொறுக்கிவிட்டு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு, அதை சிதைத்துவிட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தான் வர வேண்டும் என்று நினைத்து அதற்காக ஒரு பொதுக்குழுவில் தகராறெல்லாம் நடந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட நிகழ்வு. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகுத்த திருமதி சசிகலா அவர்கள் சிறை சென்றார். அந்த பிரச்சனைக்குள் நான் விரிவாக போக விரும்பவில்லை. சிறை சென்று திரும்பிய அவரை சந்தித்து மனிதாபிமான அடிப்படையில் கூட நலம் விசாரிக்காமல் அவரை பற்றி துச்சமாக பேசி, அவர்களுக்கெல்லாம் இந்த இயக்கத்தில் இடம் இல்லை என்று எடுத்தறிந்து பேசி, அதன் காரணமாக திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் ஒதுக்கி அவமதித்து, அதன் காரணமாக கட்சிக்குள் சில கூறுகள் ஏற்படுவதற்கு வழிவகுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி.